5 பின்பகுதி, நான் ஜனங்களுக்கு முன்னே உன்னை வைக்கிறேன். கரங்களை போய் சொல்லுங்க, உன்னை எப்படி வைக்கிறேன்? சத்தமா. என் தகுதியை பார்க்கல, நல்ல கவனிங்க, கொஞ்சம் யோசிக்கணும் இந்த விஷயத்தை. இத்தனை பாடு, ஜனங்களோடும் பாடுகள், சத்துருக்களோடும் பாடுகள், ஆனால் தேவன் சொல்றாரு உன்னை எங்க வைக்கிறேன்? சத்தமா, மேலே. இன் அதர் வேர்ட், யூ ஆர் த ஃபர்ஸ்ட், தேர் த செகண்ட். ஏழ்மை இருக்கலாம், வறுமை இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை மேன்மையாக வச்சிருக்கிறார். இது ஊழியர்களுக்காக. ஏழ்மை உண்டு, வறுமை உண்டு, இல்லாமை உண்டு, எல்லாம் உண்டு, ஆனால் கர்த்தர் மேன்மை வச்சிருக்கிறார். கரங்களை உயர்த்தி திரும்ப அடுத்து ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அடுத்து ஒரு வார்த்தை. எப்பொழுதும் தேவ ஊழியர்களுக்கு ஒரு முள் இருக்கும். அது போட்டிருக்கிறேன். எப்பொழுதும் தேவ ஜனங்களுக்கு முள்ளாக இருக்கிற மக்கள் உண்டு. ஒரு ஊழியனுக்கு எப்பவுமே முள் இருந்துகிட்டே இருக்கும். புரியவே இல்லை. அது மனைவியாக இருக்கலாம், அது பிள்ளைங்களாக இருக்கலாம், அது வியாதியாக இருக்கலாம், சபையாராக இருக்கலாம், ஸ்தாபனமாக இருக்கலாம். புரியவே இல்லைல்ல. தேவ ஊழியர்களுக்கு ஒரு ஊழியனுக்கு என்றைக்குமே என்னென்னு இருக்கும். அதனால் பவுல் சொன்னார், இந்த முள் என்னை விட்டு, ஒன்று பாருங்க, பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்கலாம், இன்னொன்று ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கலாம். எவ்வளோ ஊழியர்களை பார்க்குறேன், பிரபலமான ஊழியர்கள் படுக்கையில் மாதக்கணக்காக வருஷக்கணக்காக படுத்துருக்கிறாங்க. பேரலிஸாக இருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனை. தமிழகத்தில் வாழ்ந்த எவ்வளோ பெரிய தேவ மனிதர்கள், எமில் ஜெபசிங் அவர்கள் இந்த கேன்சர் வியாதினாலே மிகுந்த வேதனைப்பட்டார். எவ்வளோ பெரிய ஊழி சொல்லிக்கொண்டே போகலாம், அது நல்லதில் சொல்கிறது. பட் ஸ்டில் இதற்கு மத்தியில் கவனிங்க, தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்கிறார். ஒரு வார்த்தை நான் போட்டிருக்கிறேன், எத்தனை தாக்குதல்கள் நடந்தாலும் ஜெயம் கர்த்தருக்கே. சத்தமாக சொல்லுங்க, எத்தனை தாக்குதல் நடந்தாலும் ஜெயம் ஊழியனுக்கே. தாக்குதல் உண்டு, உள்ளான தாக்குதல், வெளியான தாக்குதல், காணப்படுகிற தாக்குதல், காணப்படாத தாக்குதல். திரும்ப நான் சொல்ல விரும்புங்க, ஒரு 3 கேரக்டர் சொல்ல விரும்புகிறேன். தமிழைன் போடுறீங்களா? தமிழைன் ஒரு 3 கேரக்டர் இந்த அதிகாரத்தில். there are 3 கேரக்டர்ஸ். ஒன்று மோசே, இன்னொன்று ஆரோன், இன்னொன்று யோசுவா. இவர்களெல்லாம் வெல் நோன் லீடர்ஸ், அறியப்பட்ட தலைவர்கள். மோசே தலைவன், ஆரோன் அவனுடைய சகோதரன், அடுத்து யோசுவா, ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டது அதாவது கேப்டன் ஆஃப் த ஆர்மி. அந்த இராணுவத்துக்கு ஜெனரல். முதலாக யோசுவா என்ற பெயர் இங்கே தான் வருது.